சாதி மறுப்பு திருமணம் கம்யூனிஸ்ட் ஆபீஸில் அட்டாக், கம்பிக்கிடையே பந்தல் ராஜா, எடப்பாடி சம கோபம். நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட விவகாரத்தில் 9 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருநெல்வேலி பெருமாள்புரத்தைச் சேர்ந்த உதய தாட்சாயின் 23 என்ற பெண்ணுக்கும் பாளையங்கோட்டை அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த மதன் என்ற நபருக்கும் நேற்று பாளையங்கோட்டையில் கலப்பு திருமணம் நடைபெற்றது. இதற்கு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆதரவு தெரிவித்ததோடு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் பெண் வீட்டார் தனது மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க, இதற்கிடையே நேற்று மாலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புதுமண தம்பதிகள் இருப்பதாக பெண்ணுக்கு வீட்டிற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பெண்ணின் தாயார் மற்றும் உறவினர்கள் சுமார் 30 மேற்பட்டவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு வந்து தகராறில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்தவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் அலுவலகத்தில் இருந்த கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருந்த தீக்கதிர் பேப்பர் அலுவலகத்தையும் அவர்கள் தாக்கியுள்ளனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட விவகாரத்தில் 9 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திருமணம் செய்த பெண்ணின் தாய் சரஸ்வதி, தந்தை முருகவேல், வெள்ளாளர் முன்னேற்ற கழக தலைவர் பந்தல் ராஜா உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் எக்ஸ் பதிவில், ஜாதி மறுப்பு திருமணம் நடத்தியதற்காக திருநெல்வேலி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டுள்ள சம்பவத்திற்கு எனது கடும் கண்டனம். தேசிய கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் அலுவலகம் தாக்கப்படுவது என்பதே இந்த விடியா திமுக ஆட்சியில் சீர்கட்ட சட்டம் ஒழுங்கிற்கு அத்தாட்சி. சுயமரியாதை இயக்கம் தலை தூங்கிய தமிழ்நாட்டில் இன்றளவும் ஜாதிய தீண்டாமையால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது வேதனைக்குரியது. நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்தினேன் என கூறியுள்ளார். இதனிடையே பந்தல் ராஜா கைது செய்யப்பட்டுள்ளதால் நெல்லையில் பதட்டம் நீடிக்கிறது. ஆமாங்க, பந்தல் ராஜா கைது பண்ணிட்டாங்க. தற்போது கைதாகி இருக்கும் பந்தல் ராஜா நெல்லையில் வெள்ளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் பிரபலமாக வளர்ந்து வரும் நபர் ஆவார். வெள்ளாளர் மக்களுக்கு பிரச்சனை என்றால் உடனடியாக போராட்டம், ஆர்ப்பாட்டம், போஸ்டர் இறங்கி அடிக்கக்கூடியவர். இவருக்கென குறிப்பிட்ட ஆதரவாளர் கூட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் கட்சியின் பெயரை கூறி இதுபோன்ற காதல் விவகாரங்கள், கட்ட பஞ்சாயத்து செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் புகார்கள் வந்துள்ளது.